இன்னைக்கு நம்ம மார்வல் யூனிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் ஆகிறதுக்கு தகுதி இருந்தும் அவெஞ்சர் ஆக முடியாத சூப்பர் ஹீரோஸையும் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்தும் நம்ம மறந்த ஒரு சில சூப்பர் ஹீரோஸையும் தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் தன்னால சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை ஒன்னா ஒரு டீமா சேர்ந்து எதிர்த்து நிப்பாங்க. அதுலதான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன், கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டீம் கூட இதனால தான் உருவாகி இருக்கும். பூமியில சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் டன் கணக்குல பரவி கிடக்குறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரு டீமா இல்லாம அவங்களுக்குள்ளே தனித்தனி டீமாவும் தனியாவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மார்வல் யூனிவர்ஸோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் நிலையா இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீம்னா அது நியூ அவெஞ்சர்ஸ், மைட்டி அவெஞ்சர்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ். இது மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் டீம் தான் மார்வல் யூனிவர்ஸோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நிலைச்சிருக்கு. நீங்க மார்வல் யூனிவர்ஸ் உருவானதுல இருந்து காமிக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லா டீமையுமே தெரிஞ்சிருக்கும். பட் எனிவேஸ் மார்வல் யூனிவர்ஸ்ல அவெஞ்சர் ஆகிறதுக்கு தகுதி இருந்தும் அவெஞ்சர் ஆக முடியாத சூப்பர் ஹீரோஸையும் அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்தும் நம்ம மறந்த சூப்பர் ஹீரோஸையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எண்ட் கேமோட அவெஞ்சர்ஸ் டீம் மொத்தமா கலைக்கப்பட்டாச்சு. ஆனா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுல சாமுல்சன் புது அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்க போறதா சொல்லியிருப்பாரு. மேபி அவரோட புது அவெஞ்சர்ஸ் டீம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பர் ஹீரோஸும் அவரோட புது அவெஞ்சர்ஸ் டீம்ல சேரலாம். அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கோஸ்ட் ரைடர். எப்போதுமே வெஞ்சன்ஸ் உணர்வோட இருக்கிற கோஸ்ட் ரைடர் ஒரு ஆன்டி ஹீரோவா மார்வல் காமிக்ஸ்ல பல இடங்கள்ல இப்ப வரைக்கும் ஒரு முக்கியமான கேரக்டரா இருந்துட்டு இருக்காரு. கோஸ்ட் ரைடர் ஒரு தடவை அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ராபி ரைஸ் மார்வல் யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகி கோஸ்ட் ரைடரை நடிச்சிட்டு இருக்கும்போது லெஜெண்ட் ஆஃப் சீல்டு கன்ல பட்டு சீல்டு கோஸ்ட் ரைடரை அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு ஆளா சேர்க்கறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் பைக்ல சுத்திட்டு இருந்த கோஸ்ட் ரைடர் அவரோட பைக்குக்கு பதிலா கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சீகல் அப்படின்னு இவங்கள மாதிரியான அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து கோஸ்ட் ரைடர் அவரோட பைக்குக்கு பதிலா கார்ல இவங்க கூட டிராவல் பண்ணி அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா கொஞ்சம் காலத்துக்கு இருந்தாரு. இதை கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. கோஸ்ட் ரைடர் மாதிரியான ஒரு ஆளு அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து ஒன்னா ஒத்துமையா இருந்தாரு அப்படின்றதே ஒரு மாதிரி வியர்டா தான் இருக்கு. இது காமிக்ல எப்படி நடந்திருக்கு, மேபி ஃபியூச்சர்ல இது மாதிரி லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அது மாதிரி மூன் நைட்டும் ஒரு தடவை அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்திருக்காரு. மார்க் ஸ்பெக்டர்னு ஜாக் லாக்லின்னு அழைக்கப்படுற மார்வல்ல அதிகப்படியான ஃபேன்ஸை கவர்ந்த கேரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். பொதுவா மூன் நைட் ஒரு டீமா இல்லாம ஒரு தன்னந்தனி சூப்பர் ஹீரோவா ஸ்ட்ரீட்லயும் ஊருக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனைகளை தடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரால் சமாளிக்க முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவரை நோக்கி வர அப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப இருந்த வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் கிட்ட உதவி கேட்கிறாரு. வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் கூடவும் சீக்ரெட் அவெஞ்சர்ஸ் கூடவும் மூன் நைட் இதுக்கு முன்னாடி அவங்க டீம்ல இருந்திருக்காரு. நீங்க சீக்ரெட் வார்ஸ் காமிக் எடுத்து பார்த்தாலுமே அதுல மூன் நைட் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு முக்கியமான கேரக்டரா அந்த காமிக்ல இருந்திருப்பாரு. மூன் நைட்டுமே ஒரு காலத்துல அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு முக்கியமான அவெஞ்சரா இருந்ததுனால ஃபியூச்சர்ல மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல மூன் நைட் ஒரு அவெஞ்சரா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. காமிக்ல கேப்டன் அமெரிக்கா இறந்துட்ட அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இடத்துல இருந்து அவெஞ்சர்ஸ் டீமை லூக் கேஜ் வழி நடத்திட்டு வந்தாரு. லூக் கேஜ் கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரியே ஒரு டீமை கரெக்டா வழி நடத்துறதுல திறமசாலியாவும் இருந்தாரு. கேப்டன் அமெரிக்கா இறந்துட்ட அப்புறம் அவெஞ்சர்ஸோட காலம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது லூக் கேஜ் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவெஞ்சர்ஸ் டீமை மறுபடியும் ஒன்னு சேர்க்கறதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. அவரோட ஒய்ஃபான ஜெசிகா ஜேன்ஸும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மற்ற அவெஞ்சர்ஸும் கேப்டன் அமெரிக்காவோட இடத்துக்கு இவர் சரியா இருப்பாருன்னு கேப்டன் அமெரிக்காவோட இடத்தை நிரப்புறதுக்கு எல்லாருமா சேர்ந்து லூக் கேஜுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு லூக் கேஜ் கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமை வழி நடத்திருப்பாரு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிவுல கூட ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இடத்தை நிரப்புறதுக்காக லூக் கேஜ் தான் வருவாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா சாமுல்சன் வந்துட்டாரு. பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த சூப்பர் ஹீரோஸ்ல யார் அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு அவெஞ்சரா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.